1981 கார்டன் ஹவுஸ் என்ற பெயரில் டி வாசுவால் தொடங்கப்பட்டு 1985 வெல்கம் குழுவின் வசம் சென்று 250 அறைகள் கொண்ட பிரம்மாண்ட ஹோட்டலாக உருவானது அடையார் பார்க் ஹோட்டல். கால ஓட்டத்தில் பல்வேறு நிறுவனங்களின் வசம் சென்று புதுப்பிக்கப்பட்டு பார்க் ஷெரட்டன் டவர்ஸ் என்ற பெயர்களை தாங்கி நின்று பின்னர் இன்டர் கான்டினென்டல் ஹோட்டல் குழுவால் 2015 கிரவுன் பிளாசா சென்னை அடையாறு பார்க் என்று பெயர் பெற்றது. பல்வேறு பெரு நிறுவனங்கள் அமைந்துள்ள ஆழ்வார்பேட்டை டிடிகே சாலையில் 38 வருடங்களாக சென்னையின் அடையாளமாக சென்னை மக்களுக்கு நினைவில் நிற்கும் இடமாக இருக்கிறது இந்த கிரவுன் பிளாசா. வானுயர்ந்து நிற்கும் இக்கட்டடத்தில் உட்கட்டமைப்பு காண்போரை வியப்புக்குள்ளாக்கி வருகிறது. சுமார் 283 அறைகளையும் உயர்தர உணவகங்களையும் விஸ்தாரமான ஆலோசனை அரங்குகள், ஸ்பாக்கள் மற்றும் பெரிய நீச்சல் குளங்கள் கொண்டுள்ள இந்த ஹோட்டல் 8 அடுக்கு மாடிகளை கொண்டுள்ளது. அதிலும் குறிப்பாக 34 ஆண்டுகளாக தென்னிந்திய உணவுகளை அதன் ருசி குறையாது வழங்கி வரும் தக்ஷன் உணவகத்திற்கு என்று தனி ரசிகர் பட்டாளமே இருக்கிறது. தற்போது வாடிக்கையாளர்களின் ஆதங்கம் புரிந்து தக்ஷன் உணவகம் அபார்ட்மெண்டின் தரைத்தளத்தில் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ், தெலுங்கு, மலையாளம் என திரைப்படங்களின் பிரம்மாண்ட காட்சிகளின் படப்பிடிப்பும் இங்கு நடைபெற்றுள்ளது என்பது கூடுதல் சிறப்பு. இந்நிலையில் சென்னையில் ஆடம்பர வீடுகளுக்கான மவுசும் அதிகரித்து வரும் வேளையில் கிரவுன் பிளாசா இடத்தை தற்போது சென்னையின் பிரபலமான பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் கைப்பற்றியுள்ளது. அடையார் போட் ஹவுஸ் ஒட்டிய இடத்தில் அமைந்துள்ளதால் இங்கு கட்டப்படும் அடுக்குமாடி குடியிருப்புகளின் விலை கோடிகளை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இடத்தில் 2 அபார்ட்மெண்ட் டவர்களை கட்டும் எனவும் இதில் ஒன்று 34 மாடி கட்டிடமாக இருக்கக்கூடும் எனவும் தகவல் வெளியாகி உள்ளது. 38 வருடங்களாக தனக்கென தனித்துவத்துடன் திகழ்கிறது சென்னை கிரவுண்ட் பிளாசா அடையார் பார்க். டிசம்பர் 20 மூடு விழா காண்கிறது என்பது வாடிக்கையாளர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிருத்திவிராஜுடன் செய்தியாளர் லாவண்யா ஜீவானந்தம்.